ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஜெரி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் vlog தான். இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா எழுந்தாச்சு. இன்றைக்கி காலையில் எழுந்து ஜொமேட்டோக்கு போகல, தூங்கிட்டேன் நான். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 4 o'clock ஆன் பண்ணி பார்த்தா எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் கிக்ஸ்ன்னு காமிச்சிச்சு. அதனால் சரி ஓகே போகல சொல்லிட்டு படுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 7 o'clock தான் எழுந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு கண்ணம்மா எழுப்பலான்னு சொல்லிட்டு இது பண்ணால் அவள் எழுந்திக்கவே இல்லை. குரல் கொடுக்க வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ அதனால் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே என்ன பண்ணேன்னா, பாப்பா போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு வரதுக்குள்ளேயே நம்ம வீடை பெருக்கி வீடை தொடச்சி விட்டுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டேன். நான் வீடை பெருக்கிட்டு நான் பாப்பாட்ட சொன்னேன், அதுக்குள்ளே நீ யூனிஃபார்ம்லாம் எடுத்து வச்சு ரெடியாக பாப்பா, நான் அதுக்குள்ளே அம்மா வீடை தொடச்சிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு குளிப்பாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு வீடை பெருக்கி முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா மசாலா கொலை வருதுன்னு சொல்லிட்டு அப்பா ஒட்டடெல்லாம் அடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பெருக்கிற வேலையை முடிச்சோடனே பார்த்திங்கன்னா அம்மா பாப்பாவுக்கு இது வச்சு வச்சுருந்தாங்க, காம்ப்ளான் வச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு கலக்கி கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, அவளுக்கு பாப்பாவுக்கு காம்ப்ளான் ஆற்றி கொடுக்கறதுக்காக கலக்கி வச்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷனில். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நான் ஃபாலோவர்ஸ் தான் அதிகமாக பார்க்குறீங்க. வாட்ச் ஓவர் மட்டும் தான் ஏறுதே தவிர சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 8 minutes வந்துச்சு அப்படின்னா நம்ம 1500 ரீச் ஆக போகிறோம். கண்ணம்மாவுக்கு பார்த்திங்கன்னா கலக்கி கொடுத்துட்டு இன்றைக்கி என்னன்னு தெரில, காலையிலேயே கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்காங்க போல இருக்கு மேடமு. எது பேசினாலும் வாயை திறந்து பேசவே இல்லை. இன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருந்தால். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வீடு துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்விப்போல் சொல்லிட்டு என்னோடய சிஸ்டர் வாங்கிட்டு கொடுத்தாங்க. இது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைல்ஸ் துடைக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையாகவே சொல்கிறாங்க, சூப்பராக பார்த்திங்கன்னா எல்லா அழுக்குமே க்ளீனாக எடுத்துருது. வேணுன்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்லைனில் கூட கிடைக்கிது அது. ஓகேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணி முடிக்கும் போதே எங்கள் அம்மாட்ட சொன்னேம்மா காஃபி கலந்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பால் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளான் கலந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஏடாக கலந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டு அதை குடிச்சு முடிச்சாச்சு. குடிச்சு முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் வீடு பெருக்கி வீடு துடைக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பாப்பாகிட்ட சொன்னேன், பாப்பா நீ ரெடி ஆகிடு, நான் ரெடி ஆகிட்டு நான் கொண்டு போயிட்டு அம்மா விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா நானுமே ஒர்க்குக்கு கிளம்பிட்டு ஃபஸ்ட் 2 ஆர்டர் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணிட்டேன். நான் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி கொஞ்சமாக சாப்பாடு அம்மா பிரிஞ்சி சாதம் தான் பண்ணியிருந்தாங்க, வெஜிடபிள் பிரிஞ்சி. சரி சொல்லிட்டு ஒரு சின்ன டப்பாவில் ஸ்நாக்ஸ் டப்பாவில் பார்த்திங்கன்னா இது பாப்பாவோட ஸ்நாக்ஸ் டப்பா. ஆக்சுவலாக அந்த ஸ்நாக்ஸ் டப்பாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு கரண்டி தான் அதில் பத்தும். ஆக்சுவலாக அந்த ஒரு கரண்டி சாப்பாடை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, எனக்கு அந்த ஒரு 2 வாய் பசி அடங்கணும் அப்படின்றதுக்காக அதில் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க வெஜிடபிள் பிரிஞ்சி. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே கஸ்டமர் ப்ளேஸ் ஆனே நின்று சாப்பிட்டுட்டு தண்ணியுமே குடிச்சிட்டேன். நான் இப்போவும் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விலாகெல்லாம் சேர்ந்து இதில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆர்டரே பார்க்க முடியலங்க, சரியான டிராஃபிக் இன்றைக்கி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிஎம் வராங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்ததுனால அது ஓட்ட முடியல. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வெத்தலை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு பாத்ரூம்லாம் இன்றைக்கி க்ளீனாக கழுவி விட்டுட்டு செம்ம டயர்டாகிடுச்சு, முதுகொலி வந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட அகைன் 2வது ஈடு எதனா காஃபி கொடுமான்னு சொன்னால் எங்கள் அம்மா ரொம்ப ஏடேடாக ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்துட்டாங்க. சரி சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி க்ளீனாக முடிச்சுட்டு எனக்கு இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட், சாண்டில் கலர் ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான் இன்றைக்கி வியர் பண்ணியிருக்கேன். இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா சொல்லணுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது வியர் பண்ணுறதுக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இந்த லெகின்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபுளாக இருக்கும்போது சம்டைம்ஸ் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்மளோட விலாகில் போட்டிருக்க பார்க்காதவங்க பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேல்மாறன் புக்கு படிக்கலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி சாமிக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி வந்து வச்சுருக்கேன். தேன், பால், தயிர், சந்தனம், குங்குமம். அதுக்கப்புறம் அம்மா பிரிஞ்சி சாதம் பண்ணியிருந்தாங்க. வெத்தலை விளக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா
நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருந்தேன். பூவெல்லாம் போட்டு சூப்பராக எல்லாமே அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் பக்காவாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு முருகரை வந்து முருகரையும் வேலையும் அபிஷேகம் பண்ணி முடிக்க வேண்டியது தான் வேலை. இது ஃபுல்லாக பாருங்கள். பூஜையை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வெஜிடபிள் பிரிஞ்சி மத்தியானத்துக்கும் அதே தான் வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. ஸோ அதை வச்சுட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா. அதுவும் குருமா வச்சுருந்தாங்க பிரிஞ்சி சாதத்துக்கு. சரி அதை ஊற்றிட்டு சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பூஜை முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 12:15 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 12:30 மணிக்கு நான் ஷிஃப்ட்டுக்கு போகணும். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடணும், ஏன்னா ஆர்டர் போட்டுருவோம் ஆன்லைன் போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ரொம்ப அரிபரியாக இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கு அடுத்து பெரம்பூரில் எதிர்பாராத விதமாக வந்து பார்த்திங்கன்னா அணுவை பார்த்துருந்தேன். வேலண்டைன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டின்லாம் கொடுத்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேலாம் சொல்லியிருந்தா. விஷு மினிமம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹார்ட்டின்லாம் கொடுத்து ரொம்ப இது பண்ணதுக்கு ரொம்ப நிறைய சிரிச்சோம், நிறைய விஷயம்லாம் பேசணும். ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எதிர்பாராதது பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.